வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. அதிலிருந்து ஒரு சின்ன முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் அப்படின்றது நாளைக்கு வெளியாகிடும் அப்படின்ற தகவல் வந்து காலையிலேயே சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூஸ் கட்லேயும் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நாளையிலேருந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் அஃபிஷியல் வெப்சைட்டான அந்த யூ கேன் அப்ளை அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம நாளைக்கு வீடியோவாக பார்ப்போம். அது ஹால் டிக்கெட் டவுன்லோட் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை சம்மந்தமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற முழுமையான தகவல்களோட வீடியோ அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு 8 நாட்கள் தான். கரெக்டாக 22ஆம் உங்களுக்கு 29 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 8 நாள், ஒரு நாள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ இருக்கக்கூடிய இந்த 8 நாட்களில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் முழுமையான எஃபர்ட் அப்படின்றத போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் அப்படின்றத போடுங்க. ஏன்னா முழுக்க நம்ம வந்து இந்த நாட்களில் படித்தா கூடவே படிச்சிடலாம். ஏன்னா ஹெவியான காம்படிஷன் அப்படின்றது இல்லவே இல்லை. ரொம்ப பிலோ காம்படிஷனில் தான் வந்து இவங்க போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஓரளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸஸில் பிரியும். ஸோ இது எல்லாமே பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா மற்ற தேர்வுக்கு கம்பேர் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப மினிமம் இதில் வந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கக்கூடிய 10 நாட்களில் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை அதில் வந்து 300 மார்க் இருக்குது. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் நமக்கு இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் மேலே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 700ம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு 600ம் கொடுக்குறோம். என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரில் 10 யூனிட் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 யூனிட்டு ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் தமிழ், மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து தான் அந்த அமௌண்ட் அப்படின்றது வரும். இல்லை டிகிரி வேணும் டிப்ளமோவும் வேணும் அப்படின்னா 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவே சென்ட் பண்ணிடுவோம். இந்த டிஸ்பிளேயில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸில் உங்கள் கையில் கிடச்சிடும். ஸோ அது கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன்லைனராக, அதாவது ஒரு கொஷினு, அதுக்கு 4 ஆப்ஷனு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது தியரியாக படிக்கிறதுக்கும் ஒரு கொஷின் ஆன்சர் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கொஷின் ஆன்சராக அப்படின்னு படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் 10 யூனிட்டை ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து முடிச்சிட முடியும். மீதி இருக்கிற ஒரு 2-3 நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்துட்டு போனீங்கன்னா மினிமம் நம்மளால் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றத எடுக்க முடியும். ஒரு 300க்கு சப்ஜெக்ட் பேப்பரில் 200, 220, 230 அந்த ரேஞ்சில் வாங்கலாம். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஓரளவுக்கு உங்களால் நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற சப்ஜெக்ட் பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் நீங்கள் என்ன மார்க் வாங்கினாலும் அதை எலிஜிபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.